தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தமிழ் குடியின் தொன்மையும் பழமையும் கதையல்ல, தமிழர்களின் வாழ்வியலோடு உதிரத்தோடு பின்னி பிணைந்தவை. ஆய கலைகள் 64 ஐயுற கற்றவர்கள் தமிழர்கள். அந்த காலத்திலேயே கடலில் களம் செலுத்தி வீரத்தின் விளைநிலம் தமிழ்நாடு என்று பறையடித்து நெஞ்சை நிமிர்த்தி வெற்றி கொடி நாட்டியவர்கள் தமிழர்கள். ஒவ்வொரு மன்னனின் கீர்த்தியும் கல்வெட்டுக்களில் காலம் இருக்கும் வரை மண்மனம் பரப்பி கொண்டிருக்கும். அந்த வகையில் அவரவர் கற்கலையில் வடித்த சிற்பங்கள் காலம் கடந்தும் கண் முன் உயிரோடு உலவுகிறதே. ஒவ்வொரு கோவிலிலும் செதுக்கப்பட்ட சிற்பம் காண கண்கோடி வேண்டும். சிற்பங்கள் அனைத்தும் விழித்திறந்து வழிகாட்டுவது போல் அல்லவா இருக்கிறது. ஒவ்வொரு கோவிலிலும் வெவ்வேறு சிற்பியின் கைவண்ணத்தில் அல்லவா காலம் கடந்தும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கிராமம்தான் மயில்ரங்கம். இங்குதான் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அமராவதி ஆறு. அந்த அமராவதி ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கும் திருக்கோவில்தான் ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் உடனமர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். காவிரி கரையில் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களுள் இந்த சிவாலயமும் ஒன்று. இந்த தலத்திலும் சிவபெருமான் வைத்தியநாதராக வீற்றிருந்து மக்களின் பிணிகளை எல்லாம் அகற்றி வருகிறார். நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை. பழங்காலத்தில் மக்கள் நெடுந்தொலைவு பயணம் செய்து அந்த சீர்காழியை அடைந்து தங்கள் உடல் பிணியை போக்கிக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்ததால் இந்த கொங்கு மண்டலத்தில் மக்களின் நலன் கருதி இங்கே அதே வைத்தியநாதர் திருப்பெயரில் உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் மயில்ரங்கம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். கல்வெட்டுக்களில் இந்த கோவிலின் இறைவன் தீராத வினை தீர்க்கும் தம்பிரானார் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறார். கொங்கு மண்டல கோவில்கள் வரலாற்றில் 84 தூண்களுடன் மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலையுடன் விளங்குகிறது இந்த திருக்கோவில். இங்குள்ள வசந்த மண்டபத்தில் 4 இசை தூண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு இசையை தரும் அற்புதத்தை நாம் இங்கு காண முடிகிறது. தமிழகத்தில் சில ஆலயங்களில் மட்டுமே இது போன்ற இசை தூண்கள் அமைந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் இந்த ஆலயத்தில் உள்ள அன்னை தையல் நாயகி அம்மனின் முன் மண்டபத்தில் 4 தூண்களில் ஒவ்வொரு தூணிலும் 14 சிற்பங்கள் வீதம் மொத்தம் 56 சிற்பங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் தமிழர்தம் சிற்ப கலைக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக தூண்களின் மேற்பகுதியில் உள்ள புஷ்ப போதிகையை தூணுடன் இணைக்கும் விதத்தில் கல்லிலேயே இணைத்திருப்பது ஒரு தனி பெரும் சிறப்பாகும். இந்த சிற்பங்களில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பசுவின் மேல் அமர்ந்திருப்பது, பசுக்கள் எல்லாம் மெய் மறக்க புல்லாங்குழல் வாசிக்கும் கண்ணனின் சிற்பம், உச்சிஷ்ட கணபதியின் சிற்பம், ஆடல் பேரரசனான நடராஜரின் சிற்பம், காக்கை தன் அருகில் வீட்டிருக்கும் சனி பகவானின் சிற்பம், ஆதிசேஷன் மீது ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கும் திருமாலின் சிற்பம், சிவபெருமான் மற்றும் அம்மன் தங்களது வலது காது மேல் வலது கை வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் சிற்பம் என்று பல சிற்பங்கள் உலக புகழ்பெற்ற சிற்ப தொகுதிகள் என்று கூறப்படுகிறது. முன் மண்டபத்தின் கூரையின் மைய பகுதியில் 3 வட்டங்களாக உள்ள மலரின் இரு எதிர்பக்கங்களில் தலைகீழாக 2 கிளிகள் உள்ள சிற்பம் காண்போரை மெய்மறக்க வைக்கும்படி உள்ளது. வைத்தியநாத சுவாமி முன்பு உள்ள முன் மண்டபத்திலும் பண்டைய இசை கருவியை வாசிக்கும் மகளிர், அன்னத்தின் மேல் அமர்ந்திருக்கும் அம்மன் என்று பல சிற்பங்கள் அமைந்திருக்கிறது. இதே வளாகத்தில் அழகராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. திருக்கோவிலில் வைத்தியநாத சுவாமி கருவறையை சுற்றி விஜயநகர பேரரசு மாமன்னராகிய கிருஷ்ணதேவராயர் காலத்து கல்வெட்டு காணப்படுகிறது. இந்த கல்வெட்டு மூலம் அந்த காலத்தில் நாட்டு நிர்வாகத்தை திறம்பட மேற்கொண்டிருந்த நாட்டு சபை பற்றியும் கோவிலுக்கு கொடுத்த கொடைகள் பற்றியும் அறிய முடிகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை புராதன சின்னமாக அறிவித்து புராதன சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். விஜயநகர ஆட்சி காலத்து தமிழர்தம் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்கும் இந்த திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற்று 37 ஆண்டுகளாகிவிட்டது. அதாவது கடந்த 1985 ஆண்டுதான் கடைசியாக இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவிலேயே கும்பாபிஷேகமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.